பிரைஸ் பீ காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பவுல் கொலோசியருக்கு இங்கே ஒரு பரம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதே அந்த ரகசியமாம். ஏன் இது ரகசியமாய் தோன்றுகிறது? காரணம், பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் பிரத்யட்சமாய் காணக்கூடிய தன்மையுடையது அல்ல. ஆகவே அதை உணரக்கூடிய அளவிற்கு பல மனிதர்களின் மனம் பக்குவம் அடையவும் இல்லை, அமைதி பெறவும் இல்லை. ஆயினும் கிறிஸ்துவோடு இசைந்து வாழ்கின்ற நபர்களுக்கு அவர்களது மனம் அமைதி பெறுகிறது, ஆழ்ந்து கடந்து சென்று அவரை உணர்கிறது. ஆயினும் பவுலை போன்று இத்தகைய மேன்மையை அடைந்த உணர்ந்த நபர்களை வைத்து கர்த்தர் இந்த ரகசியத்தை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். அவர்களும் பிரயோஜனம் அடைய சித்தமுள்ளவராயும் ஆவலுள்ளவராயும் காணப்படுகிறார். இதற்காகவே நம்மையும் படைத்திருக்கின்றார். இந்த மகாபெரிய ரகசியத்தை அறியக்கூடிய வாய்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருப்பதனால் அதை அறிந்தவர்களாகவும் அவரை அடைந்தவர்களாகவும் நம் ஆவிக்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த மண்பாண்டமாகிய நம் சரீரத்திற்குள் இருக்கும் மகிமையான பொக்கிஷமாகிய கிறிஸ்துவை உணர்வதை காட்டிலும் பாக்கியம் வேறில்லை. இதற்காகவே பரிசுத்தவான்கள் பல பாடுகளை அடைந்துள்ளனர், தங்கள் வாழ்வினை அர்ப்பணித்துள்ளனர். கிறிஸ்து இதை நமக்கு எளிமையாக்கியுள்ளார். ஆகவே நாமும் அவரை அடைந்து உள்ளார்ந்து அகமகிழ்வோம், ஆனந்தம் கொள்வோம், ஆண்டவரோடு அண்டி நிற்போம். ஆம், கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருப்பதே அந்த மகா பெரிய ரகசியம். God bless you abundantly.